ஒரு பழமையான சிவன் கோவில் அப்படின்னு சொல்றதை விட பராமரிப்பு இல்லாத ஒரு சிவன் கோவில் சொன்னா பொருத்தமா இருக்கும். பாண்டியர்களோட காலத்துல இந்த கோவில் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு நீங்களே சிந்தித்து பாருங்க. அது இந்த பார்க்கக்கூடிய அந்த சாமியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பிரம்மாண்டமான ஆவுடை, ஒரே கல்லால செய்யப்பட்ட ஒரு அழகிய திருமேனி. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா விநாயகரோட திருமேனி, இன்னும் நிறைய திருமேனிகள் இந்த கோவில்ல இருக்குதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அழகிய ஒரு சிவன் கோவிலை நாம பராமரிக்க தவறிட்டோம். அம்மனுடைய அந்த திருமேனியை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா வஸ்திரம் கிடையாது, மேல ஒரு துணி கூட போடல. அந்த அளவுக்கு தான் அம்மனுடைய திருமேனி இந்த கோவில்ல காட்சி அளிக்குதுங்க. அந்த காலத்துல எண்ணெய், அதாவது இந்த கோவிலுக்கு எண்ணெய்க்காகவே நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு கொடைதானங்கள், நிலதானங்கள் கொடுத்தாங்க. ஆனா இந்த கோவில்ல ஒரு விளக்கு எரிக்க கூட ஒரு எண்ணெய் இல்லாத ஒரு சூழல் தாங்க இந்த கோவில் இருக்குது. அந்த வாடிய மலர் மட்டும்தான் இந்த கோவிலுடைய ஒரு சொத்தாவே இருக்குது. எவ்வளவு பிரதோஷம் இந்த நந்தி பார்த்திருப்பாரு, எவ்வளவு அபிஷேகம் பார்த்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமையை பாருங்க, எந்த அளவுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. ஒரு இடிந்து போன ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ள ஒரு 3 பக்கம் ஒரு சுவர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பழமையான அந்த கற்கள் மட்டும்தான் காணப்படுது. அந்த அளவுக்கு தான் இந்த கோவில் காட்சி அளிக்குதுங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் தலக்காவூர் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது. முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. சாமிக்கு கூடிய விரைவில் திருப்பணி செய்ய நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். சாமி மனம் இறங்குனாரு, நமக்கு ஒரு நல்ல வழி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம திருப்பணி செய்ய இருக்கோம். சாமி நிச்சயம் மனம் இறங்குவாருங்க. நீங்க மனம் இறங்கி தயவு செய்து இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்படிப்பட்ட திருமேனிகள் எல்லாம் நாம இழந்துட்டோம், அதாவது பராமரிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலைமுறைக்கு இந்த திருமேனிகளை கொண்டு போக முடியாதுங்க. அதனால தயவு செய்து காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க.